சித்தக்க உணவை மருந்து மருந்து உணவு. இன்னைக்கு பொடுதலை அப்படிங்கிற ஒரு ஹெர்பல்ஸ் பத்தி மூலிகை பத்தி பார்க்கலாம். பொடுதலைங்கிறது தரையோட ஒட்டி இருக்கிற ஒரு சின்ன செடி மாதிரி வளரும். வயல் உரங்கள்ல நிறையவே கிடைக்கும். பேர்லயே தெரிஞ்சு பாருங்களேன், நம்ம பொடுகை நீக்கக்கூடிய தன்மை முற்றிலுமா இதுல அதிகமா இருக்கிறது இந்த பொடுதலையில இருக்கு. நம்ம இப்ப யூஸ் பண்ற ஹெர்பல் ஷாம்பூஸ், சோப்பு, கெமிக்கல்ஸ் இல்லாத எல்லா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லயும் தலைமுடி சம்பந்தப்பட்ட அவ்வளோ பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது இந்த பொடுதலை கலந்துதான் இருக்கும். பொடுதலை இல்லாத டேண்ட்ரஃப் பிரச்சனையை போக்கக்கூடிய எந்த மருந்துமே சித்த மருந்துகளும் கிடையாது. பொடுதலை இம்பார்ட்டண்டா இருக்கும். அரப்பும் பொடுதலை சீயக்காய் இது மூணுமே சேர்த்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இதை தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வாழ்நாள் ஃபுல்லா டேண்ட்ரஃப் பிரச்சனையே இருக்காது. இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பொடுதலை என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொடுதலை கீரையை ஒரு கைப்பிடி எடுத்துட்டு கொஞ்சமா நல்லெண்ணெய்ல கண்ணாடி பாட்டில்ல ரெண்டுத்தையும் பொடுதலை கீரையும் சரி நல்லெண்ணையும் சேர்த்து வெயில வச்சிடணும். 21 நாள் நல்ல வெயில வச்சுட்டு அதோட சாரெல்லாம் நல்லெண்ணெய்ல இறங்கின பிறகு வடிகட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த டெய்லி தடவிட்டு வந்தாலே நமக்கு பொடுகு இருந்தாலே அந்த பிரச்சனை முற்றிலுமா நீங்கிடும். அதே மாதிரி இப்போ கொத்து கொத்தா நிறைய ஸ்கால்ப்ல இன்ஃபெக்ஷன்ஸ் கொத்து கொத்தா முடி கொட்டுது. அந்த பிரச்சனையும் இந்த பொடுதலை எண்ணெயில செஞ்சுட்டு வச்சிருக்கோம் அப்படின்னால இந்த பிரச்சனையும் முற்றிலுமா குணமாயிடும். அதே மாதிரி பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஃபெக்ஷனால வெள்ளைப்படுதல், உடல் சூட்டால வெள்ளைப்படுதல் உடல் சூட்டை நம்ம அழகாக தாராளமா குறைச்சிட்டா வெள்ளைப்படுதல். ஆனா இன்ஃபெக்ஷன்ஸால வெள்ளைப்படுதல் இருந்தது அப்படின்னா அவங்க இந்த பொடுதலை கீரையை நல்லா வதக்கிட்டு அதோட சேர்த்து மிளகு, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு ஒரு எலுமிச்சை அளவு எடுத்து எருமை தயிர் இல்லைன்னா வெண்ணெயில கரைச்சி குழைச்சி சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு 10 நாள் சாப்பிட்டு வந்தாலே உடம்புல இன்ஃபெக்ஷன்ஸ் நல்லாவே குறைஞ்சு இன்ஃபெக்ஷன்ஸால வர வெள்ளைப்படுத்தல் முற்றிலுமா குறைஞ்சிடும். இதே சீதபேதி இருக்குன்னு வச்சுக்கோங்க, பெரியவங்களுக்கே பேதி ஆகிட்டே இருக்கு, சாப்பிட்டது எல்லாமே உடனே பேதி ஆகுது அப்படின்னா இந்த பொடுதலை கீரையை கொஞ்சமா ஒரு கைப்பிடி எடுத்து வதக்கிட்டு அதுல மிளகு சீரகம் சேர்த்து வச்சு அரைச்சி இல்லைன்னா சாதத்துல போட்டு சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னாலே இதுவும் ஒரு 10 நாள் செஞ்சுட்டு வந்தாலே அந்த சீதபேதி உடனே குணமாயிடும். சிறு குழந்தைகளுக்கு சீதபேதி ஆகுது அப்படின்னா இந்த பொடுதலை கீரையை கொஞ்சமா மிளகு ஜீரகத்தோட அரைச்சிட்டு 2 பாலாடை மட்டும் கொடுத்துட்டு வரலாம். ஆனா சித்த மருத்துவரோட ஆலோசனை பண்ணிதாங்க எந்த ஹெர்பஸா இருந்தாலும் எந்த மூலிகை யூஸ் பண்றதா இருந்தாலும் சிறிய குழந்தைகளா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி நம்ம சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பொடுகு பிரச்சனைக்கு நம்ம பொடுதலைன்னு சொல்றோம் இல்லையா, நம்ம இது மாதிரி எண்ணெயில கண்ணாடி சீசால நல்லெண்ணெயில சார் எடுத்து அதை செய்ய முடியல அப்படின்னா பொடுதலை கீரை டெய்லி கிடைச்சது ஃப்ரெஷ்ஷா கிடைச்சதுனாலே இதை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அரைச்சிட்டு டெய்லி ஒரு தலையில ஒரு 1/2 hour அளவு தடவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தாலே இந்த பொடுகு பிரச்சனை முற்றிலுமா நீங்கிடும். அதே மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸை குறைக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன்ஸ் நல்ல கட்டிகள் இருந்தது அப்படின்னா பொடுதலை கீரையை அப்படியே பச்சையா அரைச்சிட்டு அதை கட்டிகள் மேல பட்டு மாதிரி போடணும். அது ஒரு 20 நிமிஷத்துல இருந்து 1/2 மணி நேரம் வச்சிட்டு இருந்துட்டு இதை தொடர்ந்து காலை மாலை 2 வேளையும் ஒரு 10 நாள் செஞ்சாலே கட்டிகள் நல்லா பழுத்துட்டு அதுல இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே குறையுது. அந்த கட்டிகள்ல இருந்து சீல் வருகிறது, அந்த புண்ணு நல்லா ஆறுறது, இது எல்லாமே இந்த பொடுதலை கீரை நல்லாவே செஞ்சு கொடுத்துரும். இந்த பொடுதலை நம்ம சீயக்காய் அரைக்கும் போது பொடுதலை கீரை இருந்தது அப்படின்னா நிறையவே சேகரிச்சு வச்சு 14 நாள் நிழல உலர்த்திட்டு ஒரு நாள் வெயில காய வச்சு சீயக்காய் அரைக்கும் போது இந்த பொடுதலையும் சேர்த்து அரைச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சீயக்காய் அரைப்பும் பொடுதலை அப்புறம் பூந்தி கொட்டைங்கிறது நம்ம நல்ல நுர வரத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சேர்க்கிற சாமான்லாம் எல்லாமே சேர்த்து இந்த சீயக்காய் தூள் அரைச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டேண்ட்ரஃப் பிரச்சனை முற்றிலுமா நீங்கிடும். இதே பொடுதலை கீரை கிடைக்கல, பொடுதலை செடியை பார்க்க முடியல அப்படின்னா பொடுதலை பொடி கிடைக்கும். ஆனா பொடி நல்ல பொடியா அப்படிங்கறதை விசாரிச்சுட்டு கரெக்டா பொடுதலை பொடியை வாங்கி இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம். எந்த மூலிகை யூஸ் பண்ணாலும் நம்ம ஒரு சித்த மருத்துவ ஆலோசனைப்படி யூஸ் பண்ணும்போது அதோட முழு பலன் நமக்கு கிடைக்கும். ஏன்னா யார் யூஸ் பண்றது யார் யூஸ் பண்ணக்கூடாது, எந்த ஸ்டேஜ்ல டேண்ட்ரஃப் இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கு அவங்களோட ஆலோசனைப்படி கேட்கும் போது வாரத்துக்கு எத்தனை நாள் யூஸ் பண்ணணும்னு அவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மூலிகை நம்ம யூஸ் பண்ணிட்டு வர்றது முழு பலன் நமக்கு கிடைச்சிடும். ஆரோக்கியமே வாழ்வோம். இதை பத்தி பேச நீங்க நினைச்சாலும் சரி தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும் சித்த கேரை அணுகுங்க.